Hi buddies, welcome to V's Learning Path. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் simple past tense. ஒரு சென்டென்ஸ்ல நம்ம simple past tense எப்போ யூஸ் பண்ணனும் அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு சென்டென்ஸ்ல அந்த ஆக்ஷன் வந்து நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு வந்து நம்ம simple past tense யூஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம ஃபார்ம் வந்து என்ன அப்படிங்கறத பார்த்தறலாம். simple past tense ஓட ஃபார்ம் எப்படி இருக்கணும் அப்படினா ஒரு subject and then past form of verb and then remaining part of the sentence இருக்கணும். tenseலயே வந்து simple past tense தான் ரொம்பவே ஈஸி. ஆக்சுவலா நமக்கு verb ஓட past tense மட்டும் தெரிஞ்சா போதும். இது ரொம்பவே ஈஸியா நம்ம ஃபில் பண்ணிரலாம். ஓகேவா? verbல ரெண்டு டைப்ஸ் இருக்கு. அதுல ஒன்னு regular verbs, இன்னொன்னு irregular verbs. regular verbsனா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம பேஸ் verb ஓட d or ed அல்லது ied நம்ம ஆட் பண்ணோம் அப்படினா அந்த verbs தான் வந்து நம்ம regular verbs னு சொல்லுவோம். இப்போ நம்ம இந்த regular verbsல இருந்து சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். lived, used, died, started, packed, visited, அது மாதிரி cried, worried, replied. இந்த மாதிரி d அல்லது ed இல்லது ied நம்ம சேர்க்கிற மாதிரியா verbs தான் நம்ம regular verbs னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம irregular verbsனா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். irregular verbsங்கிறது பேஸ் verb ஓட d-யோ இல்ல ed-யோ இல்ல ied-யோ சேர்க்காம அந்த verb ஓட ஃபார்ம் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகி இருக்கிற verbs தான் வந்து நம்ம irregular verbs னு சொல்லுவோம். அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் இங்க கொடுத்திருக்கேன். அது என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். go அப்படிங்கிறது பேஸ் verb. அதோட past form went, past participle gone. ஓகேவா? அது மாதிரி eat, ate, eaten, break, broke, broken, write, wrote, written, see, saw, seen, do, did, done. ஓகே, இந்த verbs எல்லாம் வந்து irregular verbs அப்படின்னு சொல்லுவோம். நான் உங்களுக்கு இங்க சில verbs மட்டும் தான் நான் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச regular verbs and then irregular verbs கமெண்ட்ஸ்ல நீங்க கொடுங்க. இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸை ரீட் பண்ணி அதுல சில கீவேர்ட்ஸ் இருக்கும். பாஸ்ட் டென்ஸுக்குன்னு சில கீவேர்ட்ஸ் இருக்கு. அது என்னென்ன கீவேர்ட்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் yesterday, last night, last year, last month, last week அந்த மாதிரியா இருக்கும். and then ago and then day before yesterday இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்தது அப்படின்னா அது வந்து பாஸ்ட் டென்ஸை டினோட் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் தான் வந்து இது எல்லாமே. ஸோ நீங்கள் ஒரு சென்டென்ஸை ரீட் பண்ணி இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஐ டேஷ் அ கார் 1 month ago அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ப்ராக்கெட்டில் என்ன வேர்ப் இங்கே கொடுத்துருக்கோன்னா பை. ஸோ பைங்கிறது தான் வந்து பேஸ் வேர்ப். இங்கே கீவேர்ட் வந்து அகோ அப்படிங்கிற கீவேர்ட் நமக்கு இருக்குது. ஸோ நம்ம இந்த பைங்கிறத பாஸ்ட் ஃபார்மாக மாற்றணும். ஸோ நமக்கு பையோட பாஸ்ட் ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா தான் இந்த சென்டென்ஸ் வந்து நம்மளால் கரெக்டாக பண்ண முடியும். ஓகேவா? இந்த பையோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா பாட். ஸோ ஐ பாட் அ கார் 1 month ago. ஓகே, செகண்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா he dash to my house yesterday. இங்கே பேஸ் verb come அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கீவேர்டு வந்து நமக்கு yesterdayன்னு இருக்குது. ஸோ இதில் நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். கம்மோட பாஸ்ட் ஃபார்ம் என்னது? கேம். he came to my house yesterday. ஓகே, தேர்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். I dash his letter a week ago. இதில் பேஸ் verb receive கொடுத்துருக்காங்க. இங்கே agoங்கிறது பாஸ்ட் டென்ஸை டினோட் பண்ணுற மாதிரியான கீவேர்ட். ஸோ இங்கே நம்ம பாஸ்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ரிசீவோட பாஸ்ட் ஃபார்ம் என்னது? received. I received his letter a week ago. நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவனுடைய லெட்டரை ரிசீவ் பண்ணேன் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஓகே, லாஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம she dash the school last year. இதில் பேஸ் verb leaveனு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர்ங்கிறது போன வருஷம். அவள் போன வருஷம் அந்த ஸ்கூலை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்கிறது தான் இதோட மீனிங். ஸோ லீவோட பாஸ்ட் டென்ஸ் left. she left the school last year. ஓகே, இந்த மாதிரியா நீங்கள் சென்டென்ஸை ரீட் பண்ணி அது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயத்தை டினோட் பண்ணுற மாதிரியா இருந்ததுன்னா நீங்கள் அந்த இடத்துல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதாவது சில அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அது நடந்து முடிஞ்சிருக்கும்.
அதுக்கு தான் வந்து நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோட வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் லேர்னிங்.